மக்களே இந்த போட்ஸ் பார்க்கலாம் வாங்க. எ மேன் கேன் ரோ அப்ஸ்ட்ரீம் அட் 8 km/hன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்ஸ்ட்ரீம்னா என்னது ஓகேங்களா, மேல் நோக்கி போகுது ஓகேங்களா. ஸோ 8 km/hன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் அட் 13 km/hன்னு சொல்லியிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம்னா இங்கே கீழ் நோக்கி வருது ஓகேங்களா. 13 km/h ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட் சம்மில், டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் போட்டோட ஸ்பீட். ரெண்டுத்தையும் கூட்டி 2 டிவைட் பண்ணால் போட்டோட ஸ்பீட் கிடச்சிருமா. 13 + 8 / 2 21/2 10.5. இதுதான் போட்டோட ஸ்பீட். ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீம்னா வாட்டரோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க இன் km/h ஓகேங்களா. வாட்டர் ஸ்பீட்னா இதுதான். நான் என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட் சம்மில், டவுன் ஸ்ட்ரீம்லேருந்து போட்டோட ஸ்பீடை நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட ஸ்பீட் கிடச்சிருமா. 13லேருந்து 10.5 கழிச்சிங்கன்னா 2.5. இதுதான் வாட்டரோட ஸ்பீட். ஸோ இது இங்கே 2.5 இருந்தால் இதுவும் 2.5 தான், சேம் ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு அப்படியே கிராஸ் செக் பண்ண சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிங்க. அப்ஸ்ட்ரீம்லேருந்து 2.5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும், 10.5 கிடச்சிரும். இதுலேருந்து டவுன் ஸ்ட்ரீம்லேருந்து வாட்டர் ஸ்பீடை மைனஸ் பண்ணிங்கன்னா போட்டோட ஸ்பீடு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.